ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ருஷாந்தினி வரல, பிரதக்ஷி ஃபர்ஸ்ட் கிளாஸ், சுகன்யா மட்டும்தான் வந்து இந்த பாடம் படிச்சதுலேருந்து வந்துருக்கீங்கண்ணா. சுகன்யா கேக்குதா? நீங்க பேசுறது சவுண்டு குறவா கேக்குதே, கொஞ்சம் சத்தமா கேட்குறீங்க. ஓவண்ணா. ஓகே, இப்போ நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க நம்ம படிச்ச விஷயங்களை. ஓகேவா? ஓகே அண்ணா. ஓகே, குயிக்கா ஒரு ருஷாந்தினி, ஓ அண்ணா. இந்த பாடம் படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல? ஓ அண்ணா. ஓகே, அப்போ ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே. ம் ஓகே சுகன்யா, குயிக்கா ஒரு ஓவர்வியூ. தொடங்குவாங்க. யா, யூ கேன் ஸ்டார்ட். தரவு மற்றும் தகவல்கள். இதுல வந்து தரவு தகவல் அப்படிங்கிற இரண்டு விடயங்களை வந்து நம்ம முக்கியமா பார்ப்போம். அதுல தரவுனா டேட்டா, தகவல்னா இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். தரவுக்கு வரைவிலக்கணம் பார்க்கும்போது ஆய்வு அல்லது பகுப்பாய்வு செய்வதற்காக சேகரிக்கப்பட்ட தகவல்களும் புள்ளி விபரங்களும் தரவு எனப்படும். அதாவது நம்ம ஒரு ஆய்வு செய்ய போறோம், அந்த ஆய்வுக்காக நாம சேகரித்து வச்ச தகவலும் புள்ளி விபரங்களும் தான் தரவுன்னு சொல்லப்படுது. அடுத்து தகவல்கள். தகவல்கள்னா அந்த சேகரிக்கப்பட்ட தரவுகளை வந்து ஒழுங்குபடுத்தி பகுப்பாய்வு செய்து முடிவுகளை பெறும் வகையில மாற்றப்படுவது தகவல் ஆகும். இந்த தரவு மூலாதாரம், இதுல வந்து தரவு மூலாதாரங்கள் அப்படின்னு ஒண்ணு காணப்படும். அந்த தரவு வெயிட் வெயிட் சுகன்யா, மூலாதாரங்கள்னா சாரி ஆய்வாளர். சுகன்யா, ப்ளீஸ் வெயிட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ருஷாந்தினி விளங்கிச்சா தரவுனா என்ன, தகவல்னா என்னன்ட்டு? ஓ அண்ணா. பிரதக்ஷி, உங்களுக்கு? பிரதக்ஷி பேசுறது கேக்குது இல்ல? ஓகே சுகன்யா, கண்டினியூ. தரவு மூலாதாரங்கள், அதாவது ஆய்வாளர் வந்து தமக்கு கற்றலுக்கு தேவையான தரவுகளை பெறுகின்ற மூலகங்கள் தான் தரவு மூலங்கள் எனப்படும். உதாரணமா பார்க்கும்போது நமக்கு தேவையான ஒரு விடயத்தை கூகுள்ல சர்ச் பண்ணும்போது அந்த தரவு மூலாதாரமாக கூகுள் காணப்படும். நாம வந்து அது சேர்க்கிறதுனால நம்ம வந்து ஒரு தரவு அங்க எடுத்துக்கொள்றதுனால தான் அது வந்து ஒரு தரவு மூலாதாரமாக காணப்படுது. இது வந்து கற்றலின் நோக்கத்திற்கு ஏற்ப வந்து தரவுகள் மற்றும் தரவு சேகரிக்கப்படும் முறைகள் வந்து வேறுபட்டு காணப்படும். இதுல தரவுக்கு வந்து பல வகைகள் காணப்படுது. அளவுசார் மற்றும் பண்புசார் தரவுகள், முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை தரவு, தொடர்பு தரவு மற்றும் தொடர்ச்சியற்ற தரவு, கூட்டமாக்கப்பட்ட தரவு மற்றும் கூட்டமாக்கப்படாத தரவுன்னு 4 வகைகள் காணப்படுது. இந்த தரவு தகவல் ஆகிய இரண்டுக்கும் வந்து வேறுபாடு காணப்படுது. அந்த வேறுபாடுகள்ல வந்து தகவல்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பகுப்பாய்வு செய்யப்பட்டதாக காணப்படும். தரவு வந்து பகுப்பாய்வு செய்யப்படாம காணப்படும். நம்ம தரவுல வந்து எந்த ஒரு விடயத்தையுமே தீர்மானிக்க கூடியதாக இருக்கும். இதே தரவுல ஒரு விடயத்தை தீர்மானிக்க முடியாது. தகவல் வந்து ஒழுங்கு செய்யப்பட்டதாக காணப்படும். தரவு ஒழுங்கு செய்யப்படாம காணப்படும். இன்னும் ஒண்ணு, நேரடியாக சேகரிக்கப்படுவது வந்து தரவு. தகவல் வந்து பகுப்பாய்வின் பின்னர் வந்து சேகரிக்கப்படும். இதுல அளவுசார் மற்றும் பண்புசார் தரவு பற்றி பார்க்கும்போது, அளவுனா எண்ணிக்கை அடிப்படையில தரவுகளை வந்து அளந்து கொள்ளலாம். அதாவது ஒரு விடயத்தை நம்ம எண்ணிக்கையில கொண்டு வர்றது தான் அளவு அப்படின்னு சொல்லப்படும். உதாரணமா டிசம்பர் மாதம் பெறப்பட்ட மழை வீழ்ச்சியின் அளவோ, இலங்கையின் மக்கள் தொகை, இதெல்லாம் நம்ம ஒரு எண்ணிக்கைக்குள்ள கொண்டு வரலாம். பண்புனா எண்ணிக்கை அடிப்படையில முன்வைக்கப்படாதது தரவு பண்புசார் தரவு எனப்படுது. உதாரணமா தாவரங்களின் தரம், நீரின் தரம், இதெல்லாம் நம்ம
குறிப்பா இது இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொல்ல முடியும். அதனால அதை பண்புசார் தரவுன்னு சொல்லுவோம். அடுத்து முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை. முதலாம் நிலைனா ஆய்வாளர் வந்து ஒரு களத்திற்கு சென்று தகவல் சேகரிக்கப்படுவது வந்து முதலாம் நிலைன்னு சொல்லப்படும். இரண்டாம் நிலைனா வேறொரு நபர் அல்லது நிறுவனம் சேகரிக்கப்பட்ட தகவலை இரண்டாம் முறை பயன்படுத்தும். சுகன்யா, ஓ மை காட், சாரி ஸ்டூடெண்ட்ஸ், சுகன்யா நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். கேக்குதா ஸ்டூடெண்ட்? விஷாந்தினி கேக்குதா? ஓ அண்ணா. ஓகே. சுகன்யா, சாரி, நெட்வொர்க் இட்ஸ் ஓகே சுகன்யா, வெரி குட். ஓகே, நோ ப்ராப்ளம், வெரி குட். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, வெரி குட். விஷாந்தினி விளங்குச்சா சுகன்யா சொன்னது? இல்ல அண்ணா, இடையில வாய்ஸ் கட் ஆகிருச்சு. இட்ஸ் ஓகே. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து தரவுனா என்ன, தகவல்னா என்ன, அது கிளியரா? இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்தா சொல்லுங்க, அடுத்ததுக்கு போவோம். இல்ல அண்ணா. நோ, ஓகே. தனுஷிகா, ஹாய். கேக்குதா தனுஷிகா? ஓ அண்ணா. எஸ். தரவுனா என்ன, தகவல் என்னன்னு தெரியுமா? தெரியும்ண்ணா. வாவ், குட். பிரதக்ஷி, சரி, ஓகே. கவனிச்சுக்கொள்ளுங்க, திருப்பியும் ஒருக்கா ஃபெஸ்ட்ல இருந்தே வரேன். இந்த பாடத்தை வந்து நான் இதோட 3வது தடவை வரேன் ஃபெஸ்ட்ல இருந்து. சரி, நோ ப்ராப்ளம். தரவு அப்படின்னு சொல்றது வந்து டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதாவது இப்போ நம்ம ஒரு ஆய்வு செய்ய போறோம், ரைட்? நம்ம ஒரு ஆய்வு செய்ய போறோம், இல்லாட்டி ஒரு பகுப்பாய்வு செய்ய போறோம்னு சொன்னா அதுக்காக நம்ம சேகரிக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுக்காக நம்ம சேகரிக்கிற அந்த தகவல்களும் புள்ளி விவரங்களும் தான் என்னவா தரவுகள் அப்படின்னு சொல்றாங்க. தரவுக்கான ஒரு வரைவிலக்கணம். சரி, அதாவது நம்ம செய்யற ஆய்வுக்காக அல்லது பகுப்பாய்விற்காக சேகரிக்கப்படுகின்ற தகவல்களும் புள்ளி விவரங்களும், இந்த ரெண்டும் தான். சரியா? இன்ஃபர்மேஷன்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும், சரியா, புள்ளி விவரங்களும் தான் தரவுகள் அப்படின்னு சொல்றோம். இதான் தரவு, டேட்டா, ரைட்? அடுத்து பாருங்க, தகவல்கள். ரெண்டும் ஒண்ணா? இல்ல, ரெண்டும் வந்து வேற வேற. சரியா? தகவல்கள் அப்படின்னு சொல்றது வந்து இப்ப நம்ம இதுக்காக சேகரிக்கப்பட்ட தரவுகள் இருக்கு இல்லையா? நம்ம ஆய்வுக்காக சேகரிக்கப்பட்ட தரவுகள் இருக்கு இல்லையா? அந்த தரவுகளை வந்து ஒழுங்குபடுத்தி பகுப்பாய்வு செய்து முடிவுகளை பெறும் வகையில மாற்றுறது தான். சரியா? முடிவுகளை பெறும் வகையில வந்து மாற்றப்படுவது தான் தகவல்கள் எனப்படும். சரி, ஸோ தரவு வேற, தகவல் வேற. தரவுனா என்ன? நம்ம ஆய்வுக்காக சேகரிக்கப்படுற தகவல்களும் புள்ளிவிவரங்களும் தான் தரவுகள், ரைட்? தகவல்னா என்ன? நம்ம சேகரித்து வச்ச தரவுகளை வந்து ஒழுங்குபடுத்தி பகுப்பாய்வு செய்து கடைசியா ஒரு முடிவை சொல்றோம், ஒரு முடிவை பெறும் வகையில மாற்றுறோம். இதுதான் வந்து தகவல்கள் எனப்படும். இப்ப விளங்கிச்சா பிரசாந்தினி? ஓ அண்ணா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது கிளியரா இருக்கணும். தரவுனா என்ன, தகவல்னா என்ன, ரைட்? உன் கேள்வி வரும், தரவு என்பதால் கருதப்படுவது யாது, இல்ல தகவல் என்பதால் கருதப்படுவது யாது. இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமா எக்ஸாம்க்கு வருது. உங்களோட ஆஹ், செய்முறை புவியியல் பகுதியில வந்து அந்த கேள்விகள் வினாக்கள்ல இந்த மாதிரி கேள்விகள் தான் வருது. ஸோ உங்களுக்கு தரவுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், தகவல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? அடுத்து பார்த்தோம், தரவுக்கும் தகவலுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன. தரவும் தகவலும் வேற வேற.
சரியா? ஆனா பொதுவா நம்ம என்ன யோசிப்போம், தரவும் தகவலும் ஒண்ணு அப்படின்னு நினைப்போம். ஆனா ரெண்டும் வந்து வேற வேற, அதுக்கான வேறுபாடுகள் வந்து காணப்படுது. ஸோ இன்னொரு கேள்வி வரலாம் எக்ஸாமுக்கு. தரவு மற்றும் தகவலுக்கு இடையிலான வேறுபாட்டினை ஆராய்க, சுருக்கமாக ஆராய்க, இப்படி ஒரு கேள்வியும் வந்திருக்கு. உங்க பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ரைட்? அப்ப தரவுக்கும் இதுக்கான வேறுபாடை பார்க்கும்போது, ஒன்னாவது, தரவு எப்படி இருக்கும்னா ஒழுங்குபடுத்தப்படாததா வந்து இருக்குமா. தரவு எப்படி இருக்கும்னா ஒழுங்குபடுத்தப்படாமல் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சேகரிப்போம் ஆய்வுக்காக. ரைட்? அதெல்லாம் தான் தரவுன்னு சொல்றோம். அது வந்து எப்படி இருக்கும், ஒழுங்குபடுத்தப்படாம இருக்கும். தகவல் எப்படி இருக்கும், ஒழுங்குபடுத்தப்பட்டதாக காணப்படும். ஏன், தரவை ஒழுங்குபடுத்தினா தான் அது தகவல். ஸோ தகவல் எப்படி இருக்கும், ஒழுங்குபடுத்தப்பட்டதா வந்து காணப்படும். தரவை வச்சுக்கிட்டு தீர்மானங்களை வந்து எடுக்க முடியாது. அடுத்த விஷயம். ரைட்? தரவை வச்சுக்கிட்டு தீர்மானங்களை வந்து எடுக்க முடியாது. ஆனா தகவலை வச்சுக்கிட்டு தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். ஏன், இந்த டெஃபினிஷன்ல இருக்கேனா, சேகரிக்கப்பட்ட தரவுகளை ஒழுங்குபடுத்தி பகுப்பாய்வு செய்து முடிவுகளை பெறும் வகையில், அதாவது தீர்மானங்களை எடுக்கிற வகையில மாற்றுறது தான் தகவல். ஸோ தகவலை வச்சுக்கிட்டு தான் தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். சரியா? தரவு எப்படி இருக்கும்னா பகுப்பாய்வு செய்யப்படாததாக வந்து இருக்கும். பகுப்பாய்வு செய்யப்படாததாக வந்து இருக்கும். தகவல் எப்படி இருக்கும், பகுப்பாய்வு செய்யப்பட்டதாக வந்து காணப்படும். ரைட்? தரவு எப்படி இருக்குமா, பகுப்பாய்வு செய்யப்படாததா காணப்படுமா. அதை பகுப்பாய்வு செய்யும் போது தான் அது என்னவாகுது, தகவலா மாறுது. ரைட்? அடுத்தது பாருங்க, நேரடியா சேகரிக்கப்படும் தரவு என்ன செய்யறோம், நம்ம டிரெக்டா போயிட்டு கலெக்ட் பண்றோம், நேரடியா போயிட்டு சேகரிக்கிறோம். ரைட்? ஆனா தகவல் எப்படி வருதுன்னா, இந்த தரவை வந்து பகுப்பாய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் தகவல் கிடைக்குமா. ரைட்? தரவு வந்து போயிட்டு நேரடியா நம்ம சேகரிச்சிருவோம். தகவல் ஆனா எப்படி வரும், இந்த தரவை வந்து பகுப்பாய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் தகவல் வந்து கிடைக்க பெறும். இதுதான் இந்த தரவு மற்றும் தகவலுக்கு இடையிலான வேறுபாடுகள். ஸோ இது கிளியரா? ருஷாந்தினி? ஓண்ணா. ஓண்ணா. ஓகே, குட். பிரதக்ஷி விளங்கிச்சா? பிரதக்ஷி பேசுறது கேக்குது இல்ல? சாரி பிரதக்ஷி பேசுறது கேக்குது இல்ல? தனுஷிகா? ஓண்ணா. என்ன கிளாஸ் போயிட்டு போயிட்டு வாரீங்க, என்னாச்சு? கவரேஜ் இல்லண்ணா. அக்கா எங்க, மாமரூபினி காணா? தெரியலண்ணா, அவங்க எங்கே போனாங்க போலண்ணா. சரி, ஓகே ஓகே. கிளியரா இது தரவுக்கும் தகவலுக்குமான வேறுபாடு கிளியர் ஆயிடுச்சா? இப்ப கவரேஜ் இல்லாம போயிடுச்சுண்ணா, அப்பதான் வந்தேன். சரி, ஓகே. மற்றதை கவனிச்சுக்கொள்ளுங்க. இது விளங்காட்டி என்கிட்ட சொல்லுங்க, சரியா? ஆ. ஆ சரிண்ணா. ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்த ஒரு விஷயம் படித்தோம், தரவு மூலாதாரங்கள். சரியா? டேட்டா சோர்ஸ். இது சின்ன விஷயம் தான். அதாவது தரவு மூலாதாரம்னு சொன்னா நம்ம ஆய்வுக்கு தேவையான அந்த தரவை வந்து நம்ம பெற்றுக்கொள்ற மூலங்கள். நம்ம எங்க இருந்து அந்த தரவை வந்து எடுக்கிறோம், அதுதான் வந்து தரவு மூலாதாரங்கள் அப்படின்னு சொல்றோம். ஈஸியான ஒரு விஷயம். ரைட்? தரவு மூலாதாரங்கள்னா என்னன்னா, நம்ம ஆய்வுக்கு தேவையான தரவுகளை வந்து பெற்றுக்கொள்கின்ற மூலங்கள், பெற்றுக்கொள்கின்ற வழிகள், அதுதான் வந்து தரவு மூலங்கள் எனப்படும். சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ வந்து உங்களுக்கு நார்மலா சொல்லுவோமே, நான் அன்னைக்கு கூட இதே 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 உதாரணத்தை சொன்னேன். இப்போ வந்து நமக்கு ஒரு விஜயோட ஃபோட்டோ வேணும், தளபதி ஃபோட்டோ வேணும். ரைட்? நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு கூகுளில் போயிட்டு அடிப்போம், தளபதி விஜய்ஸ் இமேஜஸ் அப்படின்னு அடிப்போம், வரும். அதுக்கான சோர்ஸ் என்ன, அதுக்கான மூலாதாரம் என்ன, அந்த படத்தினுடைய மூலாதாரம் என்னன்னா என்ன, கூகுள் இமேஜஸ். ஏன், கூகுள் இமேஜஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆய்வுக்கு தேவையான தரவை எங்கேருந்து எடுக்கிறோமோ அதுதான் வந்து தரவு மூலாதாரங்கள். ரைட்டா? இது விளங்கிச்சா ருஷாந்தினி? ஓண்ணா. ஓகே. சுகன்யா, விளங்குதா? உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன் இந்த சாப்டர்ஸ். சுகன்யா கேட்கல. ரைட்.
இந்த தரவு மூலாதாரங்கள், அதாவது தரவை வந்து எங்க இருந்து பெற்றுக்கொள்கின்றோம், அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு இது ரெண்டு வகைப்படுதான். இது இந்த தரவு மூலாதாரங்கள் பிரதானமா ரெண்டு வகைப்படுதான். ஒன்னாவது முதலாம் நிலை தரவுகள், ரெண்டாவது ரெண்டாம் நிலை தரவுகள். சரியா? என்னது முதலாம் நிலை தரவுகள், இரண்டாம் நிலை தரவுகள்? இதை பத்தி டீட்டெயில்டா அடுத்து படிக்க நம்ம போறோம் பின்னுக்கு இருக்கு. சரியா? ஸோ தரவு மூலாதாரம்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது ஆய்விற்கு தேவையான தரவை வந்து பெற்றுக்கொள்கின்ற மூலங்கள், எங்க இருந்து எடுக்கிறோம், அவ்வளவுதான். ரைட். அடுத்து இது ரெண்டு வகைப்படுது பிரதானமா, முதலாம் நிலை தரவுகள், இரண்டாம் நிலை தரவுகள். ரைட். ஒரு கேள்வி கேட்குறேன் இப்ப. உம், ருஷாந்தினி சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. ஆஹ், இப்போ நீங்க ஒரு ஆய்வு செய்றீங்க. உங்களுக்கு வந்து விவசாய உற்பத்தி அது பத்தின ஒரு தரவுகள் வந்து தேவை. எங்கெங்க எவ்வளவு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. ரைட். இப்போ அதுக்கு வந்து எங்க இருந்து டேட்டா எடுப்பீங்க? கேள்வி விளங்கிச்சா? நெட்ல இருந்து எடுக்கலாம் தானேண்ணா? ஓகே. அப்போ அதுக்கான டேட்டா சோர்ஸ் என்ன? கூகுள். ரைட். கூகுளில் எந்த வெப்சைட்ல நீ அதை எடுப்பீங்க? தெரியலையேண்ணா. சரி, சிம்பிள் தான். இப்போ அது எப்படி இருக்கும்னா, இலங்கை விவசாய திணைக்களத்தோட வெப்சைட்ல இருக்கும். ஏன்னா இலங்கையுடைய விவசாய திணைக்களம் அதெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இருக்கு. வளிமண்டலவியல் திணைக்களம், விவசாய திணைக்களம், ஏற்றுமதி இறக்குமதி திணைக்களம், நிறைய திணைக்களங்கள் இருக்கு. அதுகளோட வெப்சைட்ல வந்து இந்த தரவுகள்லாம் இருக்கும். எவ்வளோ உற்பத்தி ஆகியிருக்கு, எவ்வளோ ஏற்றுமதி செஞ்சிருக்கு, அதெல்லாம். ஸோ அப்போ நீங்கள் அங்கே போயிட்டு அந்த தரவை எடுக்கலாம். ஸோ அதுக்கான டேட்டா சோர்ஸ் என்னன்னா இணையம் தான். இணையத்தில் எங்க? அந்த விட்டு அந்த வெப்சைட்ல எங்க? இலங்கையுடைய விவசாய திணைக்களம். அங்க இருந்து தானே அந்த தரவை எடுக்கிறீங்க. ஸோ அதுக்கு மூலாதாரம் வந்து இலங்கையின் விவசாய திணைக்களம். இப்படி வரும். இப்படிதான் அந்த டேட்டா மூலாதாரம் வரும். விளங்கிச்சா? ஓ அண்ணா. ஓகே, தனுஷிகா விளங்கிச்சா? ஓ நான் விளங்கிச்சு. ஓகே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஆஹ், எப்படி சொல்லலாம்? மாணவர்களுட்டு பரீட்சை மன அழுத்தம். சரியா? மாணவர்கள்ட்ட பரீட்சைனால எதிர்நோக்கிற மன அழுத்தம் பத்தி ஒரு ஆய்வு செய்றீங்க தனுஷிகா. ரைட். ஸோ இப்போ நீங்க எதுக்காக வந்து தரவு வந்து சேகரிக்கிறீங்க? யாருக்கிட்ட தரவு சேகரிப்பீங்க? மாணவர்கள் கிட்ட தானா? எஸ். அப்போ தரவு மூலாதாரம் என்ன? மாணவர்கள். எஸ், வெரி குட். அவ்வளோதான். சிம்பிள். ரைட். யாருக்கிட்ட இருந்து எங்க இருந்து எடுக்கிறீங்க? இப்போ நீங்க ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து எடுத்தீங்கன்னா அந்த நிறுவனம் தான் மூலாதாரம். சரியா? இணையத்துல இருந்து எடுத்தீங்கன்னு சொன்னா இணையம் தான் மூலாதாரம். இல்ல ஒரு நபர்கிட்ட இருந்து கேட்டு எடுக்கிறீங்கன்னு சொன்னா அந்த நபர் தான் தரவு மூலாதாரம். இவ்வளவுதான், சிம்பிள். ரைட். ரெண்டு வகைப்படுதான், முதலாம் நிலை தரவுகள், ரெண்டாம் நிலை தரவுகள். ஸோ தரவு மூலாதாரங்கள் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதா இருக்கும். ரைட். இதுவும் கிளியர்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோம் தரவினுடைய வகைகள் பத்தி பார்த்தோம். சரியா? அளவைசார் மற்றும் பண்புசார் தரவு, முதலாம் நிலை மற்றும் இரண்டாம் நிலை தரவு, தொடர் தரவு மற்றும் தொடர்ச்சியற்ற தரவு, கூட்டமாக்கப்பட்ட தரவு மற்றும் கூட்டமாக்கப்படாத தரவு. இந்த நாலு விஷயங்கள் பார்த்தோம். அது ஒவ்வொன்றையும் பத்தி டீட்டெயிலாக படித்தோம். ரைட். ருஷாந்தினிக்கும் பிரதக்ஷிக்கும் மட்டும்தான் இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். தனுஷிகா, நீங்க வந்து என் கிளாஸ்க்கு அன்னைக்கு நீங்களும் வரலையா? ரைட், ஓகே. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இல்லாட்டி இன்னொரு கிளாஸ்ல இதை எடுக்கிறேன். தரவினுடைய வகைகள். சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தரவினுடைய வகைகள் வந்து 1 2 4 இருக்கு. அளவைசார் மற்றும் பண்புசார் தரவு, முதலாம் நிலை தரவு, ரெண்டாம் நிலை தரவு, தொடர் தரவு, தொடர்ச்சியற்ற தரவு, கூட்டமாக்கப்பட்ட தரவு மற்றும் கூட்டமாக்கப்படாத தரவு. சரியா? இந்த 4 இருக்கு. 4 பத்தியும் கொஞ்சம் டீட்டெயிலா, அளவைசார் தரவுனா என்ன, பண்புசார் தரவுனா என்ன, அதுக்கு ஒரு உதாரணம், இந்த மாதிரி தான்.
எல்லாத்துக்கும் வந்து நம்ம படித்தோம். சரியா? ஸோ இதை வந்து நான் அடுத்த கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னு சொன்னால் சுகன்யாவெல்லாம் வந்தாங்க தானே போன கிளாஸ். இந்த பாடத்தை இன்னைக்கு நான் முடிக்கணும்னு நினச்சேன். ஸோ டவுட் எதுவும் நான் கேளுங்க, நான் திருப்பி ஒரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி. ரைட். இன்னொரு விஷயம் பார்த்தோமேண்ணா, ருஷாந்தினி ஓகேவா? ஓகே அண்ணா. ஓகே. தனுஷிகா ஓகே. ஓகேண்ணா. ஓகே குட். ரைட். தரவு சேகரிப்பு முறைகள். என்ன தரவு சேகரிப்பு முறைனா என்ன ருஷாந்தினி? சும்மா சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தேடுறதாண்ணா. ஓகே குட். இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது, நீங்க என்னன்னு சொல்லணும்னா டேட்டா. ரைட். ஏன்னு சொன்னா நம்ம முதல்ல சொன்னேன் தானே ரெண்டும் வேற வேறன்னு சொல்லி. ஓகே. ரைட். அதாவது தரவு நம்ம ஒரு ஆய்வு செய்யறோம்னு சொன்னா இந்த ஆய்வினுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டம். சரியா? முதலாவது கட்டம், முதலாவது கட்டம் அப்புறம் முக்கியமான ஒரு கட்டம் தான் டேட்டா கலெக்ஷன். சரியா? ஒரு ஆய்வினுடைய ஒரு ஹார்ட், ஒரு இதயம் வந்து தரவு அப்படின்னு சொல்றோம். ஏன்னு சொன்னா நமக்கு தரவு இல்லைன்னு சொன்னா நம்ம ஒரு ஆய்வை வந்து செய்யவே இயலாது. சரியா? இப்போ முதல்ல சொன்ன மாதிரியே மாணவர்கள் வந்து பரீட்சை சார்ந்த சூழ்நிலைகள்ல வந்து எதிர்நோக்குற மன அழுத்தங்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு செய்யறோம்னு சொன்னா மாணவர்கள்ட்ட நம்ம தரவு எடுக்கணும். ஏன்னா தரவு எடுக்காட்டி நம்ம எப்படி அந்த ஆய்வை செய்யலும்? ஆய்வு செய்யவே முடியாது. ஸோ எந்த ஒரு ஆய்வா இருக்கட்டும், புவியியல் ஆய்வா இருக்கட்டும், எந்த ஒரு ஆய்வுலையும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் வந்து இந்த டேட்டா கலெக்ஷன், தரவு சேகரித்தல். சரியா? ஸோ அதுல வந்து பல முறைகள் வந்து இருக்கு. தரவு சேகரிப்பு முறைகள் வந்து நிறைய இருக்கு. சரியா? உங்க சிலபஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா முதலாம் நிலை தரவுகளையும் ரெண்டாம் நிலை தரவுகளையும் வந்து சேகரிக்கிற முறைகள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப விஷயங்கள் இல்லை. சரியா? ஸோ முதலாம் நிலை தரவுகள் வந்து எப்படி சேகரிக்கப்படுது, ரெண்டாம் நிலை தரவுகள் எப்படி சேகரிக்கப்படுது, இவ்வளவு தான் நம்ம படிக்க போறோம். அதுல என்னென்ன நன்மை என்ன தீமை அவ்வளவுதான். ரைட். ஓகே. முதலாம் நிலை தரவுனா என்ன சுகன்யா? முதலாம் சாரி சுகன்யா, உங்களோட நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், ஸ்டக் ஆகுது. இட்ஸ் ஓகே, உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். தனுஷிகாட்ட கேட்பேன். தனுஷிகா, வாட் இஸ் பிரைமரி டேட்டா? அண்ணா, ஒரு ஆய்வாளன் வந்து அந்த களத்துக்கு வந்து நேரடியாவே போயிட்டு தரவுகளை சேகரிச்சுட்டு வர்றது முதல் நிலை தரவு அப்படின்னு சொல்லணும். ஓகே தனுஷிகா, குட். எஸ், தனுஷிகா சொன்னது கரெக்ட். அதாவது முதலாம் நிலை தரவுன்னு சொன்னா ஆய்வாளன் வந்து நேரடியா அந்த களத்துக்கே போயிட்டு, சரியா, நேரடியா அந்த களத்திற்கு சென்று தனது தேவைக்கேற்ப, சரியா, முதன்முறையாக வந்து சேகரிக்கப்படுற தரவுகள் தான் வந்து முதலாம் நிலை தரவுகள் அப்படின்னு சொல்றோம். என்னவா, ஆய்வாளன் எங்க போறாரு? நேரடியாவே அந்த களத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு தனக்கு தேவையான தரவுகளை வந்து முதன்முறையா வந்து சேகரிக்கிறது தான் முதலாம் நிலை தரவுகள் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணம் வந்து சாதாரணமா சொல்லுவோம்னா பருவமழை கிடைக்காதனால விவசாயிகள் எதிர்நோக்குற சவால்கள், இப்படி ஒரு ஆய்வை நம்ம செய்யறோம்னு வச்சுக்கொள்வோமே. இப்போ இதுக்கு வந்து தரவு தேவை. ஸோ நம்ம என்ன செய்யறோம்னா அந்த விவசாய இடத்துக்கு நேரடியாக போறோம், விவசாயிகள்கிட்ட நேரடியாகவே போறோம். போயிட்டு அவங்க கிட்டே என்ன செய்றோம், தரவுகளை வந்து கேட்குறோம், சேகரிக்கிறோம். சரி, என்ன மாதிரி சவால்கள் நீங்க எதிர்நோக்குறீங்க, என்ன நடக்குது, இப்படி இதனால என்ன பாதிப்பு ஏற்படுது, இந்த மாதிரி நேரடியா அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க கிட்ட இருந்தே தரவுகளை சேகரிக்கிறது தான் முதலாம் நிலை தரவுகள். சிம்பிளான விஷயம். விளங்கிச்சா ருஷாந்தினி? ஓ அண்ணா. பிரதக்ஷி, பிரதக்ஷி விளங்குதா?
ஐ திங்க் உங்க ஃபோன்ல ஏதோ இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓ, இப்போ விளங்குது, பேசுங்க. பிரதக்ஷி. ஓகே, விளங்குதுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இது கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுமா இருக்கும். இப்போ முதலாம் நிலை தரவுனா என்னன்னு பார்த்துட்டோம். ஏன்னா அடுத்து பார்க்குறோம் முதலாம் நிலை தரவுகள் வந்து சேகரிக்கப்படுற முறைகள் என்னவா. முதலாம் நிலை தரவுகள் வந்து என்னென்ன முறைகளில் வந்து சேகரிக்கப்படுது அதை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, அதில் 3 விஷயங்கள் இருக்கு. முதலாம் நிலை தரவு சேகரிக்கப்படுற முறைகள் வந்து 3 இருக்கு. ரைட். ஒன்றாவது ஆய்வுகள். என்னவா, ஆய்வுகள், சர்வே. சர்வேன்னு சொல்லுவோம். இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்வேலாம் எடுப்பாங்க வந்து உங்கள் வீடுகளில் எடுப்பாங்க. கிராம சேவகர் வந்து எடுப்பாரு. ரைட், அதுதான் சொல்றோம் ஆய்வுகள். ரெண்டாவது அவதானிப்பு. ரெண்டாவது என்னவா, அவதானிப்பு. மூணாவது அளவீடு. ரைட். இந்த 3 முறைகள்ல தான் வந்து முதலாம் நிலை தரவுகள் வந்து சேகரிக்கப்படுகின்றன. சரியா, என்னன்னா முதலாம் நிலை தரவுகள் சேகரிக்கப்படுற முறைகள் என்னன்னா, ஒன்று ஆய்வுகள், இன்னொன்று அவதானிப்பு, இன்னொன்று அளவீடு. ரைட். இது கிளியரா தனுஷிகா? ஓ அண்ணா கிளியர். ஓகே, குட். இப்போ நம்ம பார்க்க போறோம் ஆய்வுகள். என்னது, முதலாம் நிலை தரவுகள் சேகரிக்கப்படுற முறைகள்ல ஒன்று தான் ஆய்வுகள். ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரியா, ஆய்வுகள்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஆய்வு செய்றோம். சரியா, நம்ம ஒரு ஒரு நோக்கத்துக்காக ஆய்வு செய்றோம். அந்த குறித்த ஆய்வு நோக்கத்திற்காக மக்களிடமிருந்து, யார்ட்டந்து மக்கள்கிட்ட இருந்து, அல்லது ஒரு பிரிவினரிடம் இருந்து, இல்லாட்டி ஒரு குரூப் கிட்ட, ஒரு பிரிவினர்கிட்ட இருந்து மட்டும். சரியா, வினாக்கொத்துக்கள், நேர்காணல்கள் மற்றும் கலந்துரையாடல்கள் போன்றவற்றின் ஊடாக தரவுகளை சேகரிக்கின்ற முறைதான் வந்து ஆய்வுகள் எனப்படும். சரியா, ஆய்வுனா என்னவா, இப்ப நம்ம செய்யற ஆய்வுக்காக அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ஆய்வு வந்து சர்வே. சரியா, இந்த ஆய்வு வந்து நம்ம செய்யற ரிசர்ச். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுல எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேணாம். சரியா, இந்த ஆய்வு வந்து சர்வே, இது வந்து ஒரு மெத்தட். சரி, தரவு சேகரிக்கிறது ஒரு மெத்தட். இந்த ஆய்வு வந்து நம்ம செய்யறது ரிசர்ச், நம்ம செய்யற ரிசர்ச். சரியா, ஸோ நம்ம செய்யற ஆய்வு நோக்கத்திற்காக, சரியா, மக்களிடமிருந்து அல்லது ஒரு பிரிவினரிடம் இருந்து வினாக்கொத்துக்கள், நேர்காணல்கள் மற்றும் கலந்துரையாடல்கள் போன்றவற்றின் ஊடாக தரவுகளை வந்து சேகரிக்கிற முறை தான் வந்து ஆய்வுகள் எனப்படும். சரியா, இது கிளியரா விளங்கிச்சா விளங்கலையா? ஆய்வுகளுக்கான டெஃபினிஷன். ருஷாந்தினி? விளங்கிச்சண்ணா. குட். தனுஷிகா? விளங்கிச்சு அண்ணா. வெரி குட். ஸோ ஆய்வுகள்னா உங்களுக்கு விளங்கிச்சு என்னான்னு. ரைட். இன்னொரு விஷயம் இருக்கு, குடி அப்புறம் மாதிரி. இந்த 2 வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நான் அன்னைக்கும் சொன்னேன். ரைட், குடி அப்புறம் மாதிரி. சரியா, இந்த 2 வேர்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, என்னன்னு சொல்றேன். இந்த குடியிலிருந்தோ மாதிரியிலிருந்தோ தரவுகள் வந்து சேகரிக்கப்படுகின்றன. என்னவா, குடியிலிருந்து இல்லாட்டி மாதிரியிலிருந்து தரவுகள் வந்து சேகரிக்கப்படுகின்றன. ரைட். இப்ப குடினா என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆய்வுல வந்து மொத்த விடயமாக கருதப்படுவது தான் குடி. சரியா, அதாவது ஒரு ஆய்வுல வந்து மொத்த விடயமாக கருதப்படும் அம்சம் தான் வந்து குடி. சரியா, என்ன அர்த்தம்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு ஆய்வு செய்றோம். சரியா, இப்ப அன்னைக்கு சொன்னேன் இலங்கையினுடைய பாடசாலைகள் பத்தி ஒரு ஆய்வு. சரியா, இதுல வந்து இலங்கையினுடைய மொத்த பாடசாலைகளையும் எடுத்தோம்னு சொன்னா, நம்ம ஆய்வுக்கு வந்து இலங்கையினுடைய மொத்த பாடசாலைகளையும் எடுத்தோம்னு சொன்னா அது குடி. ரைட். குடினா விளங்கிச்சா, அதாவது ஒரு ஆய்வுல வந்து மொத்த விடயமா அவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்குறது, அது குடி. சரியா, மாதிரின்னு என்னன்னு சொன்னா, முழு குடியையும் ஆய்வுக்கு உட்படுத்தி தரவுகளை பெற முடியாத சந்தர்ப்பத்தில் குடியை பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் மாதிரியிலிருந்து தரவுகள் வந்து சேகரிக்கப்படும். அதாவது இப்போ குடினா என்னன்னு சொன்னேன், ஒரு ஆய்வினுடைய மொத்த விடயம். இப்போ இலங்கையினுடைய பாடசாலைகள் அப்படின்னு சொன்னா, பாடசாலைகளை பத்தி ஒரு ஆய்வுன்னு சொன்னா, இலங்கையினுடைய மொத்த பாடசாலைகளும் குடி.
இப்ப மொத்த எல்லா பாடசாலையிலையும் போய் ஆய்வு செய்ய இயலுமா? இயலாது, அது ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஸோ நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா மாதிரி எடுக்கிறோம். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பாடசாலை அப்படிங்கிற வகையில வந்து 25 பாடசாலைகள் எடுத்து நம்மளோட ஆய்வு செய்றோம். இதுதான் மாதிரி. அதாவது அந்த குடிய பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில மாதிரி எடுத்து நம்ம தரவு சேகரிக்கிறோம். இதான் மாதிரி. இது விளங்கிச்சா? குடினா என்ன, மாதிரினா என்னான்ட்டு? ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் கட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒருக்கா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல டவுட்டா? கிளியர் கிளியர் ஆயிடுச்சா? டவுட் எதுவுமே இருக்கா இந்த குடினா என்ன மாதிரினா என்னன்னு சொல்லி? கிளியர் தானா? குட். மத்தாக்கள், பிரதக்ஷி, கிளியர்? சாரி பிரதக்ஷி, ஐ கான்ட் ஹியர் யூ. தனுஷிகா விளங்கிச்சா விளங்கலையா?